அன்பார்ந்தவர்களே, இப்போது உங்கள் உள்ளத்தில் அமைதி இல்லையா? இன்றைய நாள் உங்கள் மனதை சோர்வடைய செய்ததா? நீங்கள் ஓடிய வேலைகள், பதட்டமான நேரங்கள், உங்களை அலைக்கழித்த கவலைகள், இவை அனைத்தையும் பார்த்து கொண்டு இயேசு இன்று இரவில் உங்களிடம் பேசுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 41 முதல் 42 வரை உள்ள இறை வார்த்தைகளில், மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தையில் நாம் காணும் 2 மனிதர்கள். ஒருவர் மார்த்தா, செயல்களில் ஈடுபட்டவர். மற்றொருவர் மரியா, இயேசுவின் காலடியில் அமர்ந்தவர். மார்த்தா அன்புள்ளவள், ஆனால் அவளுடைய கவனம் பல காரியங்களில் ஈடுபட்டிருந்தது. அவள் பரபரப்பில் ஆனந்தத்தை இழந்தாள். மரியாவோ, அவள் இயேசுவின் அருகில் அமர்ந்தாள். அவர் சொல்வதை கேட்டாள். அவளுடைய உள்ளம் அமைதி அடைந்தது. இது நம்முடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு. நாம் தினமும் வேலைகள், குடும்பம், சுமைகள், பதட்டங்கள், எண்ணங்களை சந்திக்கின்றோம். ஆனால் இறைவன் இன்று நம்மிடம் கூறுகிறார், நீ கலங்குகிறாய், ஆனால் உனக்கு தேவையானது நான் தான் என்று. இந்த இறை வார்த்தையில் மார்த்தா என்ற இடத்தில் உங்கள் பெயரை கூறியதாக நினைத்து பாருங்கள். ஜெபம். விண்ணக தந்தையே, இன்றைய நாள் என் உள்ளத்திற்குள் பல சுமைகளை சுமந்தேன். நான் கவலையடைந்தேன், கலங்கினேன். மார்த்தாவை போலவே பல காரியங்களில் சிக்கிக்கொண்டேன். ஆனால் இப்போது உமது வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. தேவையானது ஒன்றே, உம்மை தேடுவதே. மரியாவை போல உமது காலடியில் அமருவதே. ஆண்டவரே, நான் இப்போது என் கவலையை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றேன். நீர் மட்டுமே என் வாழ்வின் அமைதியும் செல்வமும். இயேசுவின் நாமத்தில் அமைதியோடும் நம்பிக்கையோடும் உறங்குங்கள். ஆமீன்.